ஏன்னா பெரிய தலைன்னு ஏய் நான் இவன் கூட வந்ததுலேருந்து எவரை பற்றி பேசுறது இல்லை சொல்லி கடைசியில் அஜித்தோட போட்டோ போட்டு போகுது சும்மா நான் கொடுக்கல நீங்க கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க கொடுத்தாரு அமல். ஏய் நல்லா இருக்கு டைட்டில். சரி இவரை வந்து ஒரு ஹீரோட ஒரே நிமிஷம் இவர் வந்து ஒரு ஹீரோட கம்பேர் பண்ணலாம் தமிழ் சினிமால எந்த ஹீரோட கம்பேர் பண்ணுவீங்க? சூர்யா தான். சூர்யா எனக்கு லைட்டா தோணுச்சு செட்டில்டா என்ன தவிர எல்லாருக்குமே கடைசியில் நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது போதி திருமணம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஏழாமரி மாதிரிலாம் பண்ணுவாரா? இல்லடா கஷ்டப்பட்டு வெயிட்டை தூக்குவான் ஆனா மூஞ்சில இருந்து ரியாக்ஷன் காட்ட மாட்டான். சப்பையா இருக்கு போல சொல்லி நான் போறேன் அவ்வளோ ரியாக்ஷன் எனக்கு வரும். ஓ கேஷுவலா ஜிம் ஒர்க் அவுட் போ செட்டில்டா தான் தூக்குறதா? அது எப்படின்னே தெரியல. அந்த டெக்னிக் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்படி அது வலி உள்ள இருக்கும் வெளிக்காட்ட வெளில காட்டக்கூடாதுன்னு நம்ம அப்படியே காமா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லாருமே இருக்கும்போது சரி எல்லாம் பாக்குறாங்க மெயின்டைன் பண்ணணும். யாருமே இல்லைன்னா ஐயோ தனியா போய் அழுவுறது ஐயோ வலிக்குது அப்படின்றது தெரியல அழுத மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா. நான் தான் அழுது இருக்க ஓப்படா. 2 பேரும் எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சிங்கப்பண்ணி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஏன்னா வந்து 2 பேருமே ஒரே ப்ரொடக்ஷன். ஓகே 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 அந்த டைம்ல அவர் சுந்தரி சுந்தரி ஆமா சுந்தரி ஓகே அப்போ வந்து அந்த ஒரு கனெக்ட். அப்புறம் அப்படியே பார்த்த ஃபர்ஸ்ட் மார்னிங்கே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு.